ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன், டேரக்ட் டாப்பிக்குள்ள போயிடலாம். அண்ட் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. சொன்ன லெவலில் மார்க்கெட் நிறைய டைம் ரிவர்சல் கொடுத்துட்டு இருந்தது. ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் இன்னைக்கு பிரேக் அவுட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் நமக்கு டவுன் ட்ரெண்டில் பிரேக் அவுட் ஆகலை. ஒரே ரேஞ்சில் கன்சால்டேஷன் நடந்துட்டு இருந்தது. ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், நாளைக்கு எங்கே இந்த லெவல்ஸ்லாம் மார்க்கெட் நமக்கு நாளைக்கு ரியாக்ட் ஆகும்னு இன்னைக்கு பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு மேலே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லாஸ்ட் வீடியோஸில் ஆல்மோஸ்ட் லைக்ஸ் எல்லாமே கம்மியாக தான் கொடுத்துருந்தீங்க. ஓகே, இந்த வீடியோக்கு மினிமம் 150 லைக்ஸ் ஆச்சு. பார்க்குறவங்க ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. 150 லைக்ஸ் ஆச்சு புஷ் பண்ணுங்க. ஓகே, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா லெவல்ஸ் தெரியாமல் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் லெவல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களோட ஒப்பீனியன் எப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் எல்லா கமெண்ட் ரீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, நாளைக்கு லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 24,750ன்ற ஜோனை நாளைக்கு பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது நாளைக்கு குரூஷியலாக ஆக்ட் ஆகும். 24,750 இப்போ அந்த லைன் ட்ராப் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா 24,774. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 24,760ன்ற ஜோன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதுக்கு மேலே மேபி நாளைக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னா இந்த ரேஞ்ச் நாளைக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இங்கேருந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த லோ வரைக்குமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும். இப்போ ப்ரோ அப் ட்ரெண்டே போகாதா, நம்ம அப் ட்ரெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னா அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு வியூ இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது லெவல்ஸாக வர்றது ரெசிஸ்டன்டாக தான் ஆக்ட் ஆகும். எல்லா செல்லர்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணால் ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன் நமக்கு ஆக்ட் ஆகுதுங்களா. இப்போ இந்த ரெசிஸ்டன்ட் ஜோன் நாளைக்கு பிரேக் அவுட் ஆகுது, நமக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னா 24,811 வந்து நமக்கு நாளைக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா சொல்றேன். புரியுதுங்களா? பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இங்கருந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? இங்கருந்து நம்ம நாளைக்கு இந்த லோ டூ ஹை இப்போ மினிமம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? லோ டூ ஹைன்னும் போது நமக்கு இதுவே பார்த்தீங்கன்னா 130 பாயிண்ட்ஸ் வரைக்கும் அப் மூவ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா, அதுக்கு என்னன்னா, இந்த இந்த பேட்டர்ன நாளைக்கு பிரேக் அவுட் குடுக்கணும். இந்த ட்ரெண்ட் லைன் பேட்டர்னுக்கு பார்த்தீங்களா, இந்த ரிஜெக்ஷன் எல்லா ரிஜெக்ஷனையும் நாளைக்கு நமக்கு பிரேக் அவுட் குடுக்கணும். இந்த பிரேக் அவுட் குடுத்தா மட்டும் தான் நாளைக்கு நம்ம அப் ட்ரெண்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதுவும் இந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் ஈஸியா நமக்கு மார்க்கெட் மூவ் ஆயிடும். இப்ப இந்த இந்த பாயிண்ட்ட பிரேக் அவுட் குடுத்துச்சுன்னா. இப்போ நாளைக்கு வந்து அப்ல பிரேக் அவுட் ஆகுமா, லோல பிரேக் அவுட் ஆகுமான்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி டிசைட் பண்றதுன்னா, அது ஓப்பன் மார்க்கெட் தான் டிசைட் பண்ணணும். ஆ ஓப்பன் மார்க்கெட்ல நல்ல மொமெண்டம் குடுத்து நல்லாவே மார்க்கெட் மேல போகும்னா, கண்டிப்பா ஒரு கன்சால்டேஷன் எடுக்கும். கன்சால்டேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து நம்ம ரிவர்சல் இன்னைக்கு நீங்க ட்ரேட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம லெவல்ஸ் குடுத்திருந்தோம் பார்த்தீங்களா? இன்னைக்கு லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆச்சுன்னா, ஹையர் டைம் ஃப்ரேம் மூவ் பண்ணிக்கிறேன் பாருங்களேன். இப்போ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது கரெக்ட்டா 9:15க்கு ஓப்பன் ஆச்சுங்களா? நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ம். ஓகே. இங்க ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ இவ்வளோ தூரம் மார்க்கெட் நல்லா ஃபால் ஆச்சு. இங்கருந்து நம்ம ரிவர்சல் வந்திருக்கு தெரியுங்களா? இங்கருந்து நமக்கு குடுத்த லெவல்ஸ் இருந்து மார்க்கெட் வந்து லோல போகல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது லோ கட் ஆகட்டும். கட் ஆச்சுன்னா நமக்கு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ட்டு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா லோ கட் ஆகல. இங்கருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சு. நாளைக்கு என்னன்னா நமக்கு லோ கட் ஆக பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? அது நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஓப்பன் மார்க்கெட்ல நல்ல லோ போச்சுன்னா நமக்கு திருப்பி ரிவர்சல் வந்து மார்க்கெட் வந்து நம்ம புல் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல நமக்கு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகல. நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுக்குது. வெயிட் பண்ணுங்க. ஒரு 1 ஹவருக்கு வெயிட் ட்ரேட் எடுக்காதீங்க. வெயிட் பண்ணுங்க. இதுக்கு மேல குடுக்குதுன்னா 24,811 வந்து ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 24,937 வரைக்குமே ஈஸியா நமக்கு மூவ் குடுத்துரும். இது வந்து நான் சொல்றது நிஃப்டிக்கு சொல்றேன். ஓகேங்களா? இப்ப நமக்கு லோ குடுக்குது. நாளைக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன பேட்டர்ன் போல ஃபார்ம் ஆகும். ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போல ஃபார்ம் ஆகும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே. என்னதான் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனாலும் நாளைக்கு எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுதோ, 24,000 24,760ன்ற ஜோன் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த ரேஞ்ச்ல. ஆனா நான் டிராப் பண்ண லெவல்ஸ் 24,774. ஆனா இவ்வளோ தூரம் வருமான்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மேபி அங்கருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ், 20 பாயிண்ட் டிஃபரண்ட்லயே நமக்கு ஃபால் ஆக பாசிபிள் இருக்கு. இது வந்து லோல பிரேக் அவுட் ஆன சினாரியோ சொல்றேன். நமக்கு நாளைக்கு அது ஓப்பன் மார்க்கெட் தான் டிசைட் பண்ணும். மேபி என்னோட மெம்பர்ஷிப்ல கூட நான் குடுக்குறேன். ஓகேங்களா? என்னோட மெம்பர்ஷிப்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட்டோட லெவல்ஸ் எல்லாமே என்னோட மெம்பர்ஷிப்ல குடுத்துட்டு இருக்கேன். ஓகே. ஃபைன். அடுத்தது ஆ பேங்க் நிஃப்டி என்ன வியூ? நாளைக்கு பேங்க் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் இங்க ட்ரேட் எடுத்துருப்பேன். பேட்டர்ன் தெரியுதுங்களா? லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா, அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்னு சொல்லுவோம். மேபி இது பேட்டர்ன் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஹை டூ லோ புக் பண்ணி வெளிய வந்திருப்போம். இப்போ இதுல இப்போ நானுமே இன்னைக்கு லோ பிரேக் அவுட் ஆக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்னா 24,000 சாரி 55,661 வந்து பாருங்க நாளைக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இப்போ இப்போ நான் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுத்தோனே கால் ஆப்ஷன் போகும்னு சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா, இங்க நமக்கு பெரிய ரிஜெக்ஷன் இருக்கு தெரியுங்களா? இருக்கு. இப்போ உங்களுக்கு எங்க பிரேக் அவுட் குடுத்து மார்க்கெட் வந்து நமக்கு மேல போச்சுன்னா, நீங்க கால் ஆப்ஷன் போகலாம்னா,
55,667 ஓகேங்களா? 55 எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 55,646 வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இன் கேஸ் பிரேக் அவுட் ஆச்சுனாலும் இது வரைக்கும் தான் நமக்கு மார்க்கெட் போகும். அதுக்கு நம்ம ட்ரேட் எடுக்காம இருக்கலாம் அந்த ரேஞ்ச்ல. இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்றது நாளைக்கு என்னன்னா, லோவா பிரேக் அவுட் ஆகும். நாளைக்கு இந்த பேட்டர்ன் லோவ நமக்கு கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த லோ நமக்கு கட் ஆகுதுன்னா, ஈஸியா எவ்வளோ பாயிண்ட்ஸ் நமக்கு மார்க்கெட் ஃபாலோ ஆகும் பாருங்க. இதுவே நமக்கு 255 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மார்க்கெட் ஃபாலோ ஆகும். இப்போ இங்கருந்து நான் வந்து ஃபாலோ ஆகும்ன்னு சொல்லல. இங்க நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நமக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. தெரியுதுங்களா? இந்த இடத்துல நீங்க ஒரு ட்ரெண்ட் லைன் இப்போ இது வந்து பிரைஸ் ஆக்ஷனும் வொர்க் ஆகும். ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல வொர்க் ஆகும். 2த்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிற மாரி இருக்கும். இப்போ இந்த ரேஞ்ச் இப்ப இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க வாங்குனீங்கன்னா, அந்த லோ வரைக்கும் மேக்ஸிமம் வெயிட் பண்ணாதீங்க. இதுலருந்து நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா, லோ டூ ஹைன்னும்போது நீங்க வந்து ஒரு 160 பாயிண்ட்ல ட்ரேட க்ளோஸ் பண்றது கொஞ்சம் சேஃபா இருக்கும். ஓகே. இது நாளைக்கு மேபி பார்க்கலாம். நமக்கு ரிஜெக்ஷன்லாம் க்ளோஸ் ஆயிட்டு க்ளோஸ் அண்ட் கிராஸ் குடுத்து ட்ரேட் குடுக்குதான்னு பார்ப்போம். குடுக்கலன்னா நம்ம மேபி நம்ப ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? நாளைக்கு குரூஷியலா ரிவர்சல் ஆகுற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் தான். ஏன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, மார்க்கெட் வந்து ஒண்ணு இந்த லோ கிட்ட வந்துச்சுன்னா, 55,154 கிட்ட வந்துச்சுன்னா, இங்கருந்து ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 55,646ல வந்து நமக்கு இங்க டச் பண்ணுச்சுன்னா, இங்கருந்து ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல நமக்கு மார்க்கெட் நியூட்ரல் ஓப்பன் ஆகுது. இங்க நியூட்ரலே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்டின்னா, நமக்கு இந்த பாயிண்ட்லருந்து நமக்கு பிரேக் அவுட் குடுத்து இங்கருந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக பாசிபிள். அதுக்கு இங்க இந்த லோ வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இங்கருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் பிஃபோராவே ட்ரேட குளோஸ் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா, நமக்கு மினிமம் பாயிண்ட்ஸ் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு ட்ரேட் வந்தாலே போதும்ல. அதிலேயே நம்ம ட்ரேட குளோஸ் பண்ண பார்க்கலாம். வேற என்ன குரூஷியல் ஜோன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேபி இந்த லெவல் இப்போ ப்ரோ லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா எது வரைக்கும் போகும்னா, லோ பிரேக் அவுட் ஆகுறதுக்கு 55,065 கட் ஆகணும். இப்போ இதெல்லாம் நமக்கு லோ கிடையாது. இப்போ 55,000 665 கட் ஆகுதுனா தான் நமக்கு மார்க்கெட் ஃபால் ஆகும். இந்த பாயிண்ட் தெரியுங்களா? இங்க நமக்கு கட் ஆகுனா மட்டும் தான் மார்க்கெட் ஃபால் ஆகும். இல்லன்னா நமக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் போக பாசிபிள் இருக்கு. இப்போ இந்த பாயிண்ட்ட டச் பண்ணிட்டு நமக்கு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல மார்க்கெட் வந்து பார்த்தா இங்க போச்சுன்னா இங்க ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்க இங்க ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜியும் நான் சொல்ற லெவல்ஸும் ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜி பை குடுக்குது. நான் சொன்ன லெவல் செல் குடுக்குதுன்னா வெயிட் பண்ணி பாருங்க. எது ரியாக்ட் ஆகுதோ அத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே ஃபைன். இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து நமக்கு பிரேக் அவுட்டுங்களா? இப்ப நாளைக்கு பிரேக் அவுட் குடுக்குது. ஓப்பன் மார்க்கெட்ல நல்ல மொமெண்டம் எடுத்து பிரேக் அவுட் குடுக்குதுன்னா, இங்க நம்ம 55,000 ஆ ஃபோ 55,646ன்ற ரேஞ்சுல நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இங்கருந்து ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு லெவல்ஸ் எல்லாமே. மேபி உங்களுக்கு புரியலனா திருப்பியும் இந்த YouTube வீடியோ பாருங்க. ஓகே ஃபைன். எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு ட்ரேட்ஸ் எப்படி பண்ணீங்க? இன்னைக்கு லெவல்ஸ்லாம் எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆச்சு? ரியாக்ட் ஆச்சுங்களா? இன்னைக்கு குடுத்த லெவல்ஸ் சைட்வேஸ் தான் போயிருக்கும். நிஃப்டி மட்டும் ரியாக்ட் ஆயிருக்கும். இன்னைக்கு நீங்க பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, பெருசா ரியாக்ட் ஆயிருக்காது. ஏன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளயே இன்னைக்கு மார்க்கெட் முடிச்சுட்டாங்க. நாளைக்கு இது எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் லெவல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? அண்ட் அதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களோட ஒப்பீனியன் என்னது? எப்படி லெவல்ஸ்லாம் போயிட்டுருக்கு? உங்களுக்கு புரியுதுங்களா? புரியலைங்களா? நான் டீச் எப்படி பண்ணலாம்? டிஃபரெண்ட்டா வேற மாரி பண்ணலாங்களா? அப்படின்ட்டு பார்த்து அப்டேட் பண்ணுங்க. அண்ட் அடுத்த பேட்சோட ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. அ நீங்க செல்ஃபா யாரையும் டிபெண்ட் பண்ணாம நீங்க ட்ரேடிங் லேர்ன் பண்ணணும். அ அப்படின்னு இருந்தீங்கன்னா, அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏ டூ இசட் எல்லாமே எங்களோட சைட்லருந்து கவர் பண்ணும். ஓகேங்களா? சப்போர்ட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஃபைன். இண்டிபெண்டன்ட்டா நீங்க வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் எப்படி டிரா பண்ணலாம்? இந்த இன்ட்ராடேக்கு லெவல்ஸ் எப்படி டிரா பண்ணலாம்? யாரையும் டிபெண்ட் பண்ணாம எப்படி டிரா பண்ணலான்ட்டு உங்களுக்கு கண்டிப்பா டவுட் இருக்கும். அதுல எல்லாமே ஏ டூ இசட் நீங்க உங்களுக்கு டைம் கிடைக்கலனா ரெக்கார்டட் செஷன் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரெக்கார்டட் செஷன் இருக்கு. ஆ இல்ல உங்களுக்கு டைம் இருக்கு அப்டின்னா, நீங்க லைவ் செஷன் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 2மே ஆக்சஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். இல்ல உங்களுக்கு மணி இல்ல ப்ரோ. எனக்கு நான் வந்து பே பண்ணிலாம் என்னால பண்ண முடியாதுன்னா, ரெகுலரா வீடியோஸ பாருங்க. அதுவே போதும். நீங்க நெறைய லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த இத பார்த்துட்டு லேர்ன் பண்ணிக்கலாம். இல்ல ப்ரோ எனக்கு ப்ராப்பர் மென்டார் வச்சு பண்ணணும்னா, நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ சோர்ஸ் நெறைய இருக்கு. ஓகேங்களா? கோர்ஸ் எடுத்து தான் நீங்க லேர்ன் பண்ணணும்னு இல்ல. கோர்ஸ் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா கத்துப்பீங்க. இல்லன்னா கொஞ்சம் டிலேவா கத்துப்பீங்க. டெய்லி போற வீடியோஸ நீங்க ரெகுலரா திருப்பி திருப்பி வாட்ச் பண்ணி கத்துப்பீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ பண்ணிக்கோங்க. ஓகே. மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. பெல் ஐகான் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்ட்டா ரீச் ஆகும். ஓகே. என்ன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.